வலிக்கணும் மம்மி. வணக்கம் வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் தக்காளி நறுக்கிட்டு இருக்கேன். இந்த வெள்ளை தக்காளியா? ஆமாம், வெள்ளை தக்காளி தான் கிடைக்கிது, அப்புறம் என்ன பண்ணுறது? வலிக்கணும் மம்மி. வெள்ளை தக்காளி பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? நம்ம ஏமாத்துட்ட மாதிரி ஃபீலிங் வருதா? அப்படின்லாம் இல்லை, எல்லாருக்கும் உள்ளதுதான். நமக்கு மட்டுமா ஏமாத்துறீங்க? இந்த தக்காளி ஃபுல்லாக கெட்டு போச்சு. தூக்கி இதில் போட்டுக்கோம், கெட்டு போச்சு. நாளைக்கு என்னென்ன மம்மி சமைக்கலான்ட்டு இருக்கீங்க? நாளைக்கு சுண்டக்காய் பச்சடி, கத்திரிக்காய் புளிக்குழம்பு. அது ரெண்டும் தான். சுண்டைக்காய் வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமாம். எவ்வளோ? சுண்டக்காய் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். அது இரும்பு சத்து, உடம்புக்கு நல்லது, அதுக்காக வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் கிடைக்காது எல்லா நேரமும். கிடைக்கிற நேரம் வாங்கி சமைச்சிக்க வேண்டியதுதான். உங்கள் வீட்டில் இல்லையா மரம்? நம்ம வீட்டில் இல்லை. செடி தானே அது? செடி தான். ஆமாம், முள்ளாக இருக்கும் பறிக்கிறதுக்குள்ளேயும். இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் அவ்வளோ இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1000 ரூபா 1500 ரூபாய்க்கு கொடுத்துருப்போம். கொடுத்ததே திரும்பி விலை கம்மியாக வச்சு கொடுத்தேன். நான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்குது ஒரு டம்ளர் 20 ரூபா. எங்கள்கிட்ட 10 ரூபாய்ன்னு வாங்கிட்டு போவாது. ஒரு செட்டியார் வந்து அவர் சும்மாவே பறிச்சுக்கிட்டு போவார். அவ்வளோ உரிமையாக இது பப்பாளி பழம் பறிச்சுக்குவார், இதையும் பறிச்சுக்குவார், எல்லாத்தையும் பறிச்சுக்குவார். நான் பறிச்சு கொடுக்க மாட்டேன், அவரே பறிச்சுக்குவார். ஆனால் வந்து எங்கேயாவது கோயில் குளத்தில் பார்த்தா பேச மாட்டார். அதான் ட்ரிக்கு, அதையும் கெட்டிக்காக இருக்கணும். வீட்டில் போனால் அங்கே பாருங்க எங்கள் வீட்டுக்காரர் அங்கேருந்து கொண்டாந்துட்டார், இங்கேருந்து பறிச்சுட்டு போயிட்டார் அப்படி சொல்லணுமா? இல்லை, அப்படி பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்துனீங்களா? வலிக்கணும் மம்மி. இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு டே ஆஸ்பத்திரி போயிட்டு வந்ததுல பாதி பொழுது போயிடுச்சு. என்னால் இன்னைக்கு சாப்பிடவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அல்சர் தூக்கி இருந்துச்சு. எத்தனை மணிக்கு வந்தீங்க? நாங்கள் 12-12:30 வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அங்கே எவ்வளோ நேரம் ஆச்சு? அங்கே சும்மா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் ஆச்சு. அவர் கூட்டங்கிறனால அவர் விலாவரியே பார்க்கல. இல்லையா, கண்ணில் அவ்வளோதானே பார்க்க முடியும். கண்ணில் என்ன குறைங்கிறது பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். சரி, கண்ணாடிக்கெல்லாம் எழுதி கொடுக்கல, ஒன்றும் பண்ணலை. கண்ணாடிக்கு இல்லை, உங்களுக்கு வந்து அது அவர் கண்ணுக்குள்ளே வந்து காயம் பட்டிருக்குன்னு தானே சொன்னார். அதனால கண்ணாடிக்கு எழுதி கொடுக்கல, இதுல சரியாயிடும்னு. இப்போ நீங்கள் வந்து வேறு ப்ராப்ளம், எனக்கு சுத்தமாக கண்ணு தெரியல, வேறு ஏதாவது சொன்னீங்கன்னா கண்ணாடிக்கு எழுதி கொடுப்பாரு. அப்படிதான் எழுதி கொடுப்பா. ஆனால் நான் கண்ணாடிக்கு எழுதி வாங்கியிருக்கலாம்னு நினச்சேன் அவர்கிட்ட. இன்னொரு நாள் போனோம்னா கண்ணாடிக்கு எழுதி வாங்கணும். கண்ணாடி போட்டால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதான் சொன்னீங்களா, இங்கே திருச்சியில் கண்ணாடி போட்டேன், படிக்க முடியும். படிக்க முடிஞ்சிச்சு. சின்ன எழுத்துலாம் கூட படிக்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு அந்த பிள்ளை உங்களை உட்கார வச்சு படிக்க வச்சுச்சுல்ல? ஆமாம், அதில் இந்த கண்ணால் படித்தது ஒன்று கூட எனக்கு ஃபர்ஸ்ட் எழுத்து பெருசாக இருந்தது மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. அதில் என்ன பண்ணி இருந்துச்சு? அது என்ன, எங்கே பார்த்து என்னத்தை படிக்கணும்? 7, 8, 9ன்னு மேலே எழுதி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கும் கொஞ்சம் சின்ன எழுத்துல எழுதி இருந்துச்சு. இது நீங்கள் ஒத்த கண்ணை மூடிக்கிட்டு பார்த்தீங்க? ஆமாம். இது பிம்பம் அங்கே என்ன கண்ணாடி வச்சுருந்துச்சா? இல்லை, பிம்பம் இல்லை, அதில் எழுதி அட்டையில் விட்டு தொங்க விட்டுருக்காங்க. அதைத்தான் பார்த்து சொல்லணும். அது உங்களுக்கு உண்மையாவே தெரியலையா? ஒத்த கண்ணை முடிட்டு இந்த கண்ணு சுத்தமா தெரியல. இந்த கண்ணுல தெரிஞ்சிச்சு எல்லாம். இந்த கண்ணுல வரையில நம்பர் மாத்திருச்சு, ஆனா தெரிஞ்சிச்சு தெளிவா. அப்ப அது ப்ராப்ளம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அவங்க? ஆமா, கண்ணில் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா? கண்ணுல இதுல நல்லா தெரியறனால இதுல ப்ராப்ளம் இருக்காதுன்னு, இந்த குத்துனதுதான் பிரச்சனைன்னு அதை எழுதி கொடுத்துட்டாரு அவரு. என்ன குத்துல நான் விளக்கேற்றும் போது இந்த இது விழுந்தது, நெருப்பு இது. அது இனிமே விளக்கேத்துல கண்ணாடி போட்டுக்கிட்டு தான் ஏற்றாங்க. அது தீப்பெட்டி நல்லா இல்லை, தீக்குச்சி எல்லாம் அவங்க இது வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க. அது அப்படியே தெரிக்குது. நம்ம இப்படி உரசும் போதே தெரிக்குது. அப்ப நல்ல தீப்பெட்டி வாங்க வேண்டியானே? எல்லா தீப்பெட்டியுமே அப்படிதான் இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை, அந்த காலம் மாதிரி எல்லாம் இல்லை. எந்த தீப்பெட்டிலையும் ஃபுல்லாவே இருக்கிறது இல்லை தீக்குச்சி. தீக்குச்சியும் ஃபுல்லாவே இருக்கிறது இல்லை, பாதிதான் வச்சு அதை ஒரு பெட்டின்னு கணக்கு பண்றாங்க எல்லாம். இது
இப்போ மற்ற இடத்துலலாம் கோயிலெலாம் எப்படி விளக்கேற்றுவாங்க அது மாதிரி தானே தெரியும். இப்போ கோயில்ல வந்து இது அவங்க இது தீபம் வச்சிருக்காங்கல்ல, அந்த தீபத்துல இருந்து ஏற்றிடுவாங்க. நம்ம மாதிரி ஏத்துறவங்க தான் தீப்பெட்டியில ஏற்றுவோம், போய் ஏத்துறவங்க. ஓ, அதுக்கு நம்ம அப்புறம் மதியம் என்ன சாப்பிட்டீங்க? மதியம் கொஞ்சம் சாதம் சாப்பிட்டேன், அது இறங்கவே மாட்டேன்னுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சாதமும் கொஞ்சம் பாசிப்பயிர் குழம்பு 2 அப்பளமும் சாப்பிட்டேன். அது ரொம்ப இறங்கவே மாட்டேன்னுச்சு. பாசிப்பயிர் குழம்பு பிடிச்சிச்சா? பாசிப்பயிர் குழம்பு பிடிச்சிச்சு, ஆனால் எனக்கு அது சேரல, வயிற்று ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி வலிச்சிச்சு. ஏற்கனவே அல்சரில் இருக்கேனா, அதனால கொஞ்சோண்டு சாப்பிட்டு போய் படுத்துட்டேன். எனக்கு அதனால தெம்பே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அதனால தான் இட்லியும் வாங்கிட்டு வந்து அவதியாக சாப்பிட்டேன். சாப்பாடு இல்லைன்னா நமக்கு சுத்தமாக உங்களுக்கெல்லாம் ஆயிக்கல. சாப்பாடு தான் என்ன, அது வயிறு பசிக்குது. ஆனால் என்னதான் இருந்தாலும் மூளை வேலை செய்யணும் மம்மி. ஆமாம், பசி இருக்கோ இல்லையோ எது இருந்தாலும் மூளை வேலை செய்யணும். பசிக்க எடுத்துச்சுன்னா சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்றத பற்றி எதுவும் தப்பு சொல்லக்கூடாது, சாப்பிடலாம், ஆனால் மூளையாக செயல்படுக்கணும். இல்லை சாப்பிட முடியாமல் இருக்க அவங்களெல்லாம் எந்திரிச்சு நடக்க முடியாது, ரொம்ப சிரமம். தெம்பு வேணும்ல நமக்கு. இந்த ஒருத்தருக்கு என்ன ரொம்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அவங்க மம்மி தெரியல. அவங்க ஆமா, ஒரு சிலர் தட்டு பெரிய தட்டை ரொம்ப ஜோரை போட்டு சாப்பிடுவாங்கப்பா. அவங்களால எப்படி சாப்பிட முடியுது? அவங்க எப்படி அது தோணல் இருந்துகிட்டே இருக்குமா? தெரியல, அது தெரியல. ஆனா அவங்களுக்கும் தெம்பெல்லாம் இருக்காது. அப்படி சாப்பிட்றவங்களுக்கு அப்படியே உடனே போய் மோஷன் போயிடுவாங்க. தெம்பெல்லாம் இருக்காது. தட்டு ஃபுல்லாக வச்சு சாப்பிட்றவங்க. ஆமா, தட்டு ஃபுல்லாக வச்சு சாப்பிட்றவங்க விருட்டு மோஷன் போயிடும். அது ஏதோ உடம்புல ஏதோ மிஸ்டேக் தான். சாப்பிட்றதுனா டைமிங் எந்தெந்த டைமிங் மம்மி சாப்பிடணும் கரெக்டாக? சாப்பிட்றது காலையில் 9 மணிக்குள்ள, மதியம் 1 மணி 1:30 மணிக்குள்ள, நைட்டுக்கு ஒரு 8 8:30க்குள்ள. 7க்குள்ளே சொல்கிறாங்க அவங்க. நம்ம 7க்குள்ளே இங்கே சாப்பிட்றோம், 8 8:30 வச்சுக்கலாம். அந்த டைரி தாண்டிட்டா கஷ்டம். ஆமாம், ஆனால் அப்படிலாம் ரொட்டீன் வாழ்க்கையில் நம்ம அதை மட்டுமே முக்கியமாக நினச்சிக்கிட்டு வாழ முடியல. ஆமாம், அப்போ நம்ம மற்றது இல்லைங்க, மற்ற ஜோலியை முடிச்சு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அப்புறம் 3 வேளையில் ஒரு வேளையாவது அந்த டயத்துக்கு சாப்பிட முடிஞ்சா பரவாயில்ல. ஆமாம், அது சாப்பிட முடியும். அநியாயம்டா, இந்த சுண்டக்காய் அவள்கிட்ட வாங்கினது பாடாவது முத்த 20 ரூபாய்க்கு. இந்த சுண்டக்காய் 20 ரூபா. 20 ரூபா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவெல்லாம் காய் எப்படி இருக்கு? உள்ள காய் முத்தலா இருக்கு. அப்படியா? ஆமாம், நம்மள்ட்ட இருக்கல எப்படி இருக்கு, ஃப்ரெஷ்ஷா. நம்மளோட காய் ருசியாகவும் இருக்கும். நிறைய கூட்டு வைப்பீங்கல்ல? ஆமாம், பச்சடி வைப்பேன், மசாலா போடுவேன். ஆனால் போர் அடிச்சு போச்சு. ஏதோ ஒன்று நம்ம கையில் இருந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூவே இல்லை. ஆமாம் ஆமாம், இப்போ பாருங்க அதை தேடுறோம். ஆமாம், ஆனால் அது செடி வீட்டில் இருக்கையில சுண்டக்காய். ஆமாம், முத்துமினாட்ட கொண்டு போய் கொடுத்தா அவள் அதுக்கு மேலே ஒன்றுவா. அவள் சுண்டைக்காயை போய் கொண்டுட்டு வர இல்லைன்னா அவள் இதும்பா, அதை வேலைக்காரிகிட்ட பாதி தூக்கி கொடுப்பா, இங்கே தூக்கி கொடுப்பா. அவளுக்கு நிறைய பறித்து கொண்டு போவேன். இப்போ கஷ்டப்பட்டு இங்கேருந்து பறித்து கொண்டு போவேன். அவங்க 2 பேருமே மதிக்க மாட்டாங்க. அவங்க அம்மா கொண்டாந்தா மதிப்பாங்க, அவங்க அம்மா பிஏ கொண்டாந்தா கூட மதிப்பாங்க. நம்ம என்னத்தை கொண்டு போனாலும் அவங்களுக்கு அம்மாவோட அருமை தெரியுது, இதுக்கு தெரியல. நான் அவ்வளவு முள்ளுக்குள்ள போய் கஷ்டப்பட்டு பறிச்சு கொண்டு போவேன். அதனாலதான் இப்ப எதையும் யாருக்காகவும் எந்த கஷ்டமும் படுறது இல்லை, விட்டாச்சு. கஷ்டப்பட்டா நம்ம படுற கஷ்டம் அவங்களுக்கு புரியல. என்ன எதுக்கு அந்த கஷ்டப்படுவானே? இதை நான் நிரூபிச்சுக்கிட்டா இருக்க முடியும். கொஞ்சமாவது யோசிக்கணும். அவங்களும் இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் பறிச்சு கொண்டு போவாங்க.
சரி கொண்டு வந்தா ஒரு நேரம் சமைச்சு பார்த்துட்டு 2 நேரம் சமைச்சு அவளுக்கு பார்த்துட்டு பணம் காசு அம்மா வீடு கொடுக்கணும் பண்ணணும்னு அவளுக்கு இருக்கே தவிர நான் வந்து முன்னாடி எல்லாம் பூவு குங்குமம் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் அவளுக்கு கொண்டு போவேன் இதுவா இருக்கணும்னு. அவளுக்கு அதெல்லாம் என்ன ரொம்ப சீப்பா தெரியும். அதனால இப்ப அதெல்லாம் விட்டுட்டேன். இல்ல அவளுக்கு தெரியும் சரி மம்மி, அவளுக்கு அவ என்ன எல்லாத்தையும் பார்த்தவ இல்ல. அவ மதிக்காதவங்கள்ட்ட நம்ம என்ன பண்றது? ஒன்றும் விவரம் தெரியலனாலும் நம்ம அம்மா கொண்டாந்துருக்காங்கிறதையாவது பத்திரமா நினச்சிக்கணும். அவன் அம்மாவே தூக்கி எறியும் போது அப்புறம் என்ன இருக்கு? என்ன அம்மாவே மதிக்கல, அவள்கிட்ட வசதி இல்லை, அவளை என்னத்தை மதிக்கிறோங்கிற மாதிரி தான் இருக்கா. அப்படி இருக்கிற பிள்ளைகிட்ட நம்ம என்னத்தை பண்றது? அதனாலதான் எதுவுமே வாங்கிட்டு போறது இல்லை. பிஜி நாயுடுல ஸ்வீட் வாங்கிட்டு போய் அவன் தாரணச்சு திங்கணும்னு கேட்பேன். இவ அதெல்லாம் திங்கப்படாது, கொடுக்காதுமா அப்படின்னு நம்ம கண்ணு முன்னாடியே வேலைக்கார மாட்டை தூக்கி கொடுத்துருவோம். அவள் இப்போ வேலைக்கெல்லாம் போகல, வீட்டில் தானே இருந்தா. இது சும்மாடா சுண்டக்கா வீணா போச்சுடா. அப்புறம் மம்மி ஃப்ளைட்டு என்னாச்சா பார்த்தீங்களா? ஃப்ளைட்டில் அந்த கருப்பு பெட்டி கிடச்சிருச்சான். கருப்பு பெட்டியில் கருப்பு பெட்டி தான் மம்மி இன்ஃபர்மேஷன்லாம் அதுக்கு தான் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. பரவாயில்ல. ஆனால் மம்மி ஒரே ஒரு ஃப்ளைட், அந்த ஃப்ளைட்டில் ஒரே ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சுட்டு வரேன் பார்த்தீங்களா? ஆமா, இது 11ஆம் நம்பர் சீட்ல இருந்தவர். ஆமா, குதிச்சுட்டாரா? 100 மீட்டர் ஹைட்ல இருந்தே குதிச்சுட்டாரா? அப்படிலாம் உயிர் பழச்சா எப்படி இருக்கேன். அதுல ஒரு இது போட்டிருந்தாங்க ஃபேஸ்புக்ல, அவர் வேற உலகத்துல இருந்து புது உலகத்துக்கு பிறந்திருக்காரு. ஆமா, சாவுங்கிற உலகத்துக்குள்ள போனவர் திரும்ப எல்லாரும் செத்து போயிட்டாரு. ஆமா, ஆனா அவருக்குமே அடி என் பெட்ல தான் இருக்காரு. ஆமா, இவ்வளவு உயரத்துல இருந்து குதிச்சா என்ன பண்றது? ஆமா, 100 சென்டிமீட்டர்ல இருந்து குதிச்சிருக்காரு. ஆனா அவரை போய் பார்த்து கேதர் பண்ணியிருக்காங்க இவங்க நியூஸ் எல்லாம். அது எப்படி மம்மி அதுக்கப்புறம் வாழ்ற வாழ்க்கை இன்ட்ரெஸ்டா இருக்குமா எப்படி மம்மி? இப்ப நம்ம ஒரு இடத்துல உயிர் தப்பிச்சுட்டோம், நீ நினைச்சது ஒருவேளை செத்தவங்களே பெட்டர்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். என்ன ஏன்னாக்க விழுந்ததுல இவருக்கு ஏதாவது பெரிய டிஃபிகல்ட் இருந்துச்சுன்னா, கை கால் உடஞ்சு அந்த மாதிரி இருக்கிற காலம் நரகமா தானே போயிடும். ஆமா, அதுக்கு செத்திருந்தாவே பெட்டருங்கிற மாதிரி இருக்கும். இல்ல ஆனா வந்து உலகத்தை பார்க்கலாம். ஆனா வந்து உலகத்தை பார்த்து என்ன பண்றது? வாழ்றதுக்கு நமக்கு நம்மளும் ஆக்டிவா நல்லா இருந்தா தானே வாழ்க்கை ஈஸியா இருக்கும். இப்போ உடல் ஊனமுற்றவர்கள்லாம் இருக்கா தானே? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். உடல் நம்ம நல்லா இருக்க உடம்பு வச்சுக்கிட்டு எந்திரிச்சு அதை போய் எடுக்கவே நமக்கு கஷ்டமா இருக்கு. உடல் ஊனமுற்றவர்களாம் ஒன்னொன்னு எந்திரிச்சு பண்ணி செஞ்சு எப்படி பண்ண, அது வயசுலயாவது பண்ணிக்கலாம், வயசான நேரத்துல ரொம்ப சிரமம். இல்ல யோசிச்சு பாருங்க, எனக்கு ஒரு 11th ஒரு டீச்சர் வந்து எடுத்தாரு. அவருக்கு கண்ணே தெரியாது, ஆனா இந்த ஆணியில எழுதி புக்கு எழுதி தடவி எடுப்பாரு. கவர்மெண்ட் டீச்சர் அந்த மாதிரி போஸ்டிங்ல வந்திருந்தாரு. அது எப்படி நம்மளுக்கு அது கண்ணு தெரியறதாவது பரவாயில்ல, அவங்க கண்ணே தெரியாம வாழ்றாங்க. கஷ்டம். அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி புள்ள இருக்குது, நல்லாதான் கவர்மெண்ட் போஸ்ட்ல இருக்காங்க, குளிச்சு துவைச்சு நல்லாதான் தெரியுறாரு. இல்ல மேம் வாழ்றதே அப்படியே நரகம் மாதிரி தானே இருக்கும் இல்லையா அவங்களுக்கு? இப்ப நம்மளாவது இந்த ரோஸ் பாக்குறோம், சிவப்பு பாக்குறோம், வெள்ளை கலர் பாக்குறோம். அதுதான் சொல்றேன், நம்ம இதுலயே சலிச்சுக்கிறோம், எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு. ஆமா, அவங்க எப்படியோ ஏதோ ஒரு நம்பிக்கையில தானே வாழ்றாங்க. ஆமா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் போய். அது மாதிரி இந்த பொழைச்சாலும் என்ன ஆச்சுன்னு தெரியல. பாட்டு இருந்தா கஷ்டம். இன்னைக்கு மோடி வந்து போய் பார்த்திருக்காரு மம்மி, அவங்க அகமதாபாத்ல இருந்தவங்க. அவர் என்ன ஆச்சா? ஜெய்ஷாவை யாரோ ஒருத்தர் வச்சிருத்தாரு. அவர் ஜெய்ஷா சாகல, இவரு பாஜகல உள்ளவர், அவர்லாம் இறந்து போயிட்டாரு. அதுல அவங்களுக்கு ஒரு ட்ரிக்கு மம்மி, அவர் வந்து வீட்டுல யூஸ் பண்ற எல்லா வண்டியிலையுமே 12/6 வச்சிருக்காரு நம்பர். இப்ப அவரு டெத் ஆன டேட்டும் 12/6. ஓ அப்படியா? அது போட்டிருந்தாங்க, அது ஒண்ணு போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு ஃபேமிலியா ஒரு டாக்டர் வந்து இங்க இருந்து லண்டன்ல போய் வசிக்கலாம்னு போயிருக்காங்க. 3 குழந்தைய, 2 ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப். நல்ல போட்டோ எல்லாம் எடுத்திருக்கா. அங்கே இருக்காராம் இந்த அம்மா, இங்கே டாக்டரா இருந்துச்சான், பிள்ளைகளை வச்சுக்கிட்டு. அது சரி நம்ம போய் ஒன்னா குடும்பமா இனிமே இருப்போம், லண்டன்ல போய் இருப்போம்னு இந்த வாட்டி பிளைட்ல போனாங்களாம். பிள்ளையா அந்த அம்மா, அவர் அங்கே இருக்காரு. கடைசியா இறந்துட்டாங்க எல்லாருமா சேர்ந்து. அவருமா வந்தா கூட்டிட்டு போனாரு தெரியல, ஆனா குடும்பமே செத்து போச்சுன்னு போட்டிருந்தாங்க. ஆமா, வந்துதான் கூட்டிட்டு போயிருக்காரு. அவருக்கு நேரத்தை பாருங்க.
ஆமா. நிறைய பேர் டெத் ஆகிட்டா. கூன் குருடு நீக்கி பிறக்கிறது பெரிய இது. ஆயாவெல்லாம் சொல்லுவாங்க, இந்த ஏன் தெரியுமா அப்படி புள்ள பிறக்குது, பிச்சைக்காரர்களுக்கு இந்த குருணை எல்லாம் நம்ம பிச்சை போட்டோம்னு வையி, நமக்கு வயிற்றுல பிள்ளை இருக்கையில பிச்சைக்காரர்களுக்கு குருணை எல்லாம் அள்ளி போட்டோம்னா நமக்கு இப்படித்தான் புள்ள பிறக்குமா, கண்ணு தெரியாம குருடாதான் பிறக்குமா. அது உண்மைதானா? அது உண்மைதானே ஆயா சொல்லுவாங்க, தெரியல. ஆயா சொல்லித்தான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க உங்க லைஃப்ல அந்த மாதிரி குருணை போட்டு? நாங்களாம் குருணை எல்லாம் போடவே மாட்டோம். பிச்சைக்காரர்களுக்கு போட்டா நல்ல அரிசி போடுறது, இல்லைன்னா காசு போடுறது, அப்படிலாம் போடவே மாட்டோம். ஆனா அப்படி போடுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு தான் அப்படி பிறக்கும் தெரியல. நீங்க அந்த மாதிரி போட்டு அவங்களுக்கு பிறந்து பார்த்துருக்கீங்க? அதெல்லாம் பார்த்தது. ஆனா சொல்ல கேள்வி, பழைய முன்னோர்கள் சொல்ல கேள்வி, கூன்குருடி நீக்கி பிறக்கணும்னா நம்ம பிச்சைக்காரர்களுக்கு நல்ல அரிசி தான் போடணும், போட்டா இல்லைன்னா காசு கீசை கொடுத்துட்டு போச்சிடணும். அரிசி இல்லைன்னா அப்பதான் கூன்குருடி நீக்கி பிறக்கணுமா. ஆயா சொல்லுவாங்க, அதுவே பெரிய புண்ணியம். கூன்குருடி நீக்கி நம்மள மாதிரி எல்லாம் ஆக்டிவா பிறக்கணும்னு பிறக்கிறதே பெரிய புண்ணியமா. ஆமா. ஒரு சிலருக்கு இந்த டெஃபா இருக்கா மம்மி, காது கேட்காம, அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் தானே? அவங்களும் கஷ்டம் தான். ஆமா. இப்போ நம்மளாவது மம்மி பிடிச்ச மியூசிக் பார்க்குறோம். ஆமா, அவங்க அதெல்லாம் இல்லை. ஆனா அவங்களுக்கெல்லாம் வேற திறமை கூட இருக்கும் நம்மளை விட. நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நம்மளை விட திறமை கூட இருக்கும். அவங்களுக்கு ஒரு இதுக்கு திறமை குறைச்சுன்னா வேற இதுல திறமை கூட இருக்கும். புரியுதா அவனுக்கு? அது அவங்க வெளிக்கொணரணும். அது இருக்கும் அவங்களுக்கு. காது கேட்காதவனுக்கு பார்வை திறன் கூட இருக்கும், பார்வை இல்லாதவனுக்கு காது திறன் கூட இருக்கும், புரிஞ்சுக்கிற திறன் கூட இருக்கும். அப்படி ஏதாவது ஒரு டேலண்ட் கூட இருக்கும் அவங்களுக்குலாம். நம்மளுக்கு நார்மலா இருக்கிறத விட அவங்களுக்கு கூட இருக்கும். அப்படி இருந்தாலே அவங்க ஓட்ட முடியும். ஆமா, அது ஏதோ கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் அதெல்லாம். உங்களுக்கு இது இல்லை, அதனால அதை கூட கொடுப்போம் அப்படின்ட்டு கொடுக்கறது கடவுள். இப்போ கை கால் இல்லைன்னா மம்மி? கை கால் இல்லைனாலும் சிரமம் தான். அப்பா எந்திரிச்சு ஒரு ட்ரெஸ்ஸு, நம்ம நல்லா இருக்கும் போதே ட்ரெஸ்ஸு எல்லாம் மாற்றி குளிச்சு துவச்சி வர்றது கஷ்டமா இருக்கு. இன்னும் அப்படியெல்லாம் இல்லைன்னா என்ன எவ்வளோ கஷ்டம். ஆனால் அதுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி புள்ள பெற்று எல்லாம் தான் இருக்குதுங்க, எப்படியோ லைஃப்பை லீட் பண்ணுதுங்க. அதான் சொல்லல, எதையும் கஷ்டம்னு நினைச்சாதான் கஷ்டம். இதை நம்ம செஞ்சுதான் ஆகணும்னு நினைச்சோம்னா செஞ்சிடலாம். எல்லாமே நம்ம மனசுல இருக்க உறுதிதான். மம்மி இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ கல்யாணக்கார விட்டு கிளம்புறான். ஆமா, ட்ரெஸ் புதுசு நம்மளே பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும்னு வச்சுங்க, அவங்களுக்கு ஹேண்டிகேப்டா இருந்தா கஷ்டம். ஆமா. இன்னைக்கு நான் எனக்கு ரொம்ப தெம்பே இல்லாம தான் இருந்துச்சு. காலையில ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு உனக்கிட்ட சொல்லிட்டு தவிர என்னால எந்திரிக்கவே முடியல. ரொம்ப இதுவா தான் இருந்துச்சு. ஆனா போய் தான் ஆகணும், டாக்டர் எல்லாம் பார்க்க மாட்டாரு, போய் தான் ஆகணும் என்ன அப்படிங்கறத வச்சுதான் திருப்பி கிளம்புனேன். ஏதோ கிளம்புனவால ஏதோ போயிட்டோம் பாரு ஓரளவு. நம்ம மனசு உறுதி தான் எல்லாத்துலயும் ஜாஸ்தி வேணும். மனசு உறுதி இருந்தால் எப்படியும் பண்ணிடலாம். ஆமா. நம்மளால முடியாத பட்சத்துக்கு ஆளுகளை கூப்பிட்டுக்கலாம். ஆயாவெல்லாம் சொல்லுவாங்க, 6லயும் சாவு 100லயும் சாவு. சாவுக்காகலாம் பயந்தெல்லாம் எதுக்கும் பண்ணக்கூடாது. 6லயும் சாவுதேன் 100லயும் சாவுதேன். 6 வயசுலயும் செத்தா சாவுதேன், 100 வயசுலயும் சாவுதேன். நம்ம ஒன்றும் இருக்கிறதுக்கு இது யாரா இருந்தாலும் பூமிக்கு வந்தவங்க ஒரு நாள் போய்த்தே ஆகணும் என்ன. அது கொஞ்சம் முன்னாடி போறோம், இல்லைன்னா பின்னாடி போறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். இதெல்லாம் இயற்கை தானே. அப்படித்தான். அதனால வாழ்க்கையில நம்ம கரெக்டா இதுவா இருக்கணும். நம்ம லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிப்போம். லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும், ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வேலை, உனக்கு கவர்மெண்ட் வேலை வேணுமா, டிஎன்பிஎஸ்சி இந்த வாட்டி எழுதி போயிடுச்சு, அடுத்த வாட்டி எழுதணும். இப்படி நீ ஒரு 4-5 வாட்டி எழுதினா கண்டிப்பா ஒரு வாட்டி கிடைச்சிடும் கவர்மெண்ட் வேலை.
முயற்சி பண்ணவங்க யாரும் தோத்தத சரித்திரமே கிடையாது. அப்படியா? ஆமா, முயற்சி இல்லாதவங்க தான் தோத்துருக்காங்க. இப்போ ஒருத்தங்க சொல்றாங்க, நான் 100 வாட்டி பரிட்சை எழுதிட்டேன், ஆனா வந்து என்னால பாஸ் பண்ண முடியல. அவங்க சும்மா இதுவா சொல்றாங்க. இங்க இருந்துச்சு ஒண்ணு, இந்த கடைக்கிட்ட இந்த ஒத்த கடைன்னு ஒண்ணு இருந்துச்சு தெரியுமா உனக்கு? நம்ம ஊர்ல இந்த மியமை வீட்டுக்கு எய்த்தாப்புல ஒரு ஒத்த கடைன்னு இருட்டா இருக்கும் அந்த கடை. தெரியுமா உனக்கு? எல்லாம் தெரியுமா? நம்ம வந்ததுக்கு அப்புறமா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா. தெரியல. அந்த வீட்டுல அந்த அம்மா ரொம்ப கஷ்டம், பிள்ளையெல்லாம் வரிசையா நிறைய பொம்பளை பிள்ளைய, ரொம்ப கஷ்டம். அந்த அம்மா மட்டும்தான், அந்த ஐயாவை எனக்கு தெரியாது. அவங்க மளிகை கடை மாதிரி ஒத்த கடை வச்சிருந்தாங்க. ஆனா ரொம்ப கிராக்கி ஜாம, ரொம்ப இதுவா தான் இருக்கும். லைட்டு தூண்டா எரியும். மெய்யமை வீட்டுக்கு எய்த்தாப்புல அந்த இதுல அந்த அம்மாவோட பிள்ளைகள்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணு கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டுமாங்க, பெரிய போஸ்ட்ல இருக்குதுங்க. எல்லாம் முயற்சி பண்ணி நம்ம தமிழ்நாட்டுல முயற்சி பண்ணா கவர்மெண்ட் வேலை எப்படியும் வாங்கிருதுங்க. எல்லாமே கவர்மெண்ட் போஸ்ட்ல இருக்குதுங்க. நான் எப்ப பார்த்தேன்னா முத்துமினா இந்த பாலிடெக்னிக்கு இதுல இங்க வெங்கடேஸ்வராவில் இன்டர்வியூக்கு ஒரு வாட்டி கூட்டிட்டு போனேன். அப்ப பார்த்தா அதுவும் அது ஹஸ்பண்டும் அது அந்த அம்மா செத்து போச்சு, வயசாயிடுச்சு. அந்த அம்மா மக பெரிய போஸ்டிங்ல பெரிய ஆளா வந்திருக்கு. அது மகளுக்கு வேலைக்கு சேர்க்க அப்படி இருக்கு. அது புருஷனா அதுவும் வந்திருக்காங்க, 2 பேரும் கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த மகளை. நான் அதே ஆச்சரியப்பட்டேன், அப்பா எப்படிங்க ஜாயின் பண்ணீங்கன்னா? இல்லை, நான் கலெக்டர் ஆஃபீஸ்லேயே போயிட்டே இருந்தேன், அது மூலமா வாங்கிட்டேன் அப்படின்னுச்சு. அதுக்குன்னு தெரிஞ்சிச்சு என்னைய ஹார்ட் ஒர்க் தான். ஆமா. அவங்கள்ட்ட எல்லா பிள்ளையுமே கவர்மெண்ட் வேலை, வரிசையா 5 பொம்பளை பிள்ளை இருந்துச்சு, 5 பிள்ளையுமே கவர்மெண்ட் வேலை வாங்கிருச்சுங்க. நல்ல நிலைமையில இருக்குதுங்க. இன்னைக்கு எல்லாம் கண்ணை முழிக்க முடியாத மாதிரி இருக்குதுங்க. அம்மா அப்பா இங்க இருக்கையில குடிக்க கூட கஞ்சி கிடக்க இங்க இல்லாம இருந்தாங்க அம்மா அப்பாட்ட இருக்கையில. எல்லாம் முயற்சி பண்ணி வாங்கிருச்சுங்க. ஆனா அப்பவே நல்ல ஸ்டைலா, நல்ல இதுவா, நல்ல துடிப்போட தெரியுங்க. பார்த்தா இல்லாத ஒரு புள்ள மாதிரி தெரியாதுங்க, துடிப்பா தெரியுங்க. இப்ப இது ஆட்சி வீடு கட்டிருக்காளே அந்த இடத்துக்கிட்டயா? சோழியாச்சி வீட்டுக்கிட்டயா? சோழியாச்சி வீட்டுக்கிட்ட இல்ல, இன்னொருத்த கட்டியிருக்காங்கல்ல, இவ குடியிருந்தவர் ஒருத்தி. அது இப்ப ஒருத்தி பால்லாம் வாங்கிட்டு காசு கொடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அவ இருந்த வீட்டுக்கிட்ட அந்த முக்குல தான் இருந்துச்சு அந்த கடை. இருட்டா இருக்கும் பாத்தீங்கன்னா. அந்த இருட்டுக்குள்ள அந்த அம்மா ஒரே ஒரு இந்த விளக்க வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கும் பாவம் மளிகை கடையில. ஆனா அந்த அம்மாவும் பொல்லாத அம்மாதான். பிள்ளையெல்லாம் அது நல்ல நிலைமைக்கு வந்துருச்சு. அது அப்பாவை தெரியாது எனக்கு, அந்த பிள்ளைகளுக்கு அப்பாவை. ஆனா நீங்க பெரிய பெரிய ஆளுகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தது அவங்க இங்கதான் இருந்தாங்களான்னு சொல்லக்கூட தெரியாத அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆமா, கட்டின புருஷங்களும் அது ஸ்டேட்டஸ் அப்புறம் பார்க்கல. பிள்ளைகளை கட்டிட்டு அந்த பிள்ளைகளை கட்டிட்ட உடனே அவங்களும் ஸ்டேட்டஸை பார்க்கல, ஸ்டேட்டஸை பார்க்காம சேர்த்துக்கிட்டாங்க. அடுத்த லைஃப் ரன் பண்றது கொண்டு போறதானே பாப்பாங்க. அதை பார்த்துட்டு போயிட்டு நீ பழசுல இப்படி இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துருந்தா என்னன்றது. அந்த பிள்ளையெல்லாம் எல்லாமே வேலை வாங்கிருச்சு. அது எனக்கு ஒரு ஆச்சரியம். எத்தனை பிள்ளை மம்மி? 5 பொண்ணு பயலே கிடையாது அந்த அம்மாவுக்கு. 5 பொண்ணு. இப்ப நிறைய பேர் சொல்றாங்கல்ல மம்மி 5 பொண்ணு மருந்தானே ஆண்டியா வாம்பாங்க. ஆனா அவங்க அம்மா வீடெல்லாம் இங்க இருக்காங்க என்னன்னு தெரியல. ஆனா இது எல்லாமே நல்லா இருக்குது, எல்லா பிள்ளையுமே. அப்பதான் சொன்னுச்சு எல்லாருமே கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டோம் நாங்க அப்படின்னு சொன்னுச்சு. அது சொல்லிதான் எனக்கு தெரியும். ஒருத்தருக்கு அது லட்சியமா எடுத்துப்பா. ஆமா ஆமா, கவர்மெண்ட் வேலை வாங்கி இந்த எக்ஸாம் எழுதிதான் உள்ள போயிருக்குங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒன்னும் எவனும் ஈஸியாவெல்லாம் எடுக்கல. இப்ப எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணினா உள்ள போகலாம், இல்லைன்னா இதுல எல்லாம் யாரும் உள்ள போகல. ரொம்ப ரெக்கமெண்ட் போகல. அன்னைக்கு நான் ஒரு இதுல பார்த்தேன், கலெக்டர் மாதிரி ரொம்ப குண்டா கருப்பா இருக்கு அந்த அம்மா. அது போன கார ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அது போயிட்டு இருக்கேல. அது என்ன பண்ணுது, என் புதுக்கோட்டை கலெக்டரா எந்த ஊர் கலெக்டர்னு தெரியல, நல்ல உயரமா கருப்பா உயரமா பெரிய ஆளா இருக்கு. அது போன காரை நிறுத்தி அந்த கார்ல அந்த ஆக்சிடென்ட் ஆன பையனை தூக்கி போட்டு, முதல்ல நம்ம இது முக்கியம் இல்ல, அந்த பையனோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கொண்டு போக சொல்லுது அது வந்த கார்ல. அப்போ இதுல போட்டிருக்காங்க, பழைய கலெக்டர்களா இருந்தா அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க, இப்ப வந்த கலெக்டருக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஒரு உயிர் தானே முக்கியம்.
உயிர் தான் முக்கியம். இருந்தாலும் அவங்க படிச்சு தானே வந்திருக்காங்க அந்த அவங்க போஸ்டிங். தெருவுல நிக்கிறாங்க, அந்த அம்மா தெருவுல நிக்குது சேலையை கட்டிட்டு. இல்லை மம்மி, இப்போ கலெக்டர்னா ஏன் ஒரு ஏசி காரு, ஒரு எடுபிடி ஆள், பிஏ, அந்த போஸ்டிங்கான மரியாதை தான் அதை கொடுக்குறோம். ஆமா ஆமா. அவங்க அந்த போஸ்டிங் வர்றாங்கன்னா அது ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. அப்போ அவங்க அதை அனுபவிக்கிறதுக்கு தகுதியானவங்க தான். தகுதியானவங்க தான். ஆனா அவங்க அந்த அனுபவிக்கிறத இந்த சமயத்துல அனுபவிக்க கூடாது. ஒருத்தன் துடிக்கல, ஒருத்தன் உயிருக்கு துடிச்சு ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கல அனுபவிக்கிறதுக்கு கேட்டேன். இதுவா கிடையாது. வேற வண்டி வச்சுன்னா, ஆம்புலன்ஸ் வச்சுன்னா லேட் ஆகும். ஆமா. அதனால இதுல கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வண்டி கொண்டாங்க. வண்டி தானே. ஆமா. நம்ம நைட்டு தூங்கல வண்டியை சும்மா விட்டு தூங்கணும். அந்த செத்தவங்களையும் வெட்டுங்கிற மாதிரி இருக்கும். இவனுக்கு பொழைச்சு ஏதாவது ஊனமா இருந்துச்சுன்னா ஒரு நேரமாவது யோசிக்க தோணும், ஐயோ அவங்க செத்தவங்களோட நம்ம செத்துக்கலாமோ. ஃபால்ட் இல்லைன்னா பரவாயில்ல, ஃபால்ட் இருந்தா கஷ்டம். வாழ்ற நாள் நரகமாயிரும். ஆமா, வாழ்நாள் நரகமாயிரும். நமக்கு எல்லாம் இருந்தே இவ்வளவு கஷ்டமா இருக்கு, யோசிச்சு பாரு. எல்லாம் கடவுளுக்கு முக்காவாசி கொடுத்துமே நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு வாழ்க்கையே. என்னடா இது அப்படின்னு. இன்னும் நம்மளை விட ஜெயிச்சவங்களை பார்த்துதான் நம்ம ஓடுறோமே தவிர நம்மளோட கீழே இருக்கவங்களை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறது கிடையாது. நம்மளை விட மேல இருக்கவங்களை பார்த்து நம்மளும் அப்படி பண்ணணும், அவங்க இப்படி பண்ணிட்டா நம்மளும் அப்படி பண்ணணும், அத்தனை சேனல் வச்சுக்கணும், இத்தனை சேனல் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தானே வருது எதுலையுமே. ஆசை இப்படியே கூட தானே போய்கிட்டு இருக்கு. ஆமா. இப்போ நம்ம தெருவிலே இருக்கவங்க திடீர்னு ஒரு காரோ ஒரு வேற ஏதோ வாங்கிட்டான்னு வச்சுங்க, புதுசா ஏதோ வாங்குறான்னு வச்சுங்க, ஆஹா நம்ம வீட்டுல அது இல்லையே அப்படின்னு தானே தோணுது. உன்னை விட நான் பெருசா இருக்கணும், என்னை விட நீ பெருசா இருக்கணுங்கிறதே போட்டியா இருக்கு வாழ்க்கை. ஆனா போட்டி போட்டு வாழ்றது சரியா மம்மி? போட்டி போடலாம், ஆனா பொறாமப்படக்கூடாது. போட்டி போடலாம். போட்டி போட்டாதான் நம்மளாலையும் ஒண்ணு சாதிக்க முடியும். இல்லைன்னா நம்ம அப்படியே உட்கார்ந்துருவோம், இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும் வாழ்க்கை. ஒண்ணும் இல்லை, எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறாங்க எல்லாருமே. நான் ஒண்ணு உதாரணம் சொல்றேன். அவங்க திட்டான நீங்க விட்டு கொடுத்து போங்க, பொறுத்து போங்கிறாங்க. இப்படியே நம்ம விட்டு கொடுத்துட்டே போனோம்னா வாழ்க்கை நமக்கு ஒரு காலகட்டத்துல என்னடா வாழ்க்கைன்னு வெறுத்து போற மாதிரி வந்துடும். எல்லாத்தையும் நம்ம பொறுத்துக்கிட்டே போனோம்னா என்ன, ஒரு நேரமாவது நமக்கு கோபம் வந்து நம்ம பேசினோம்னா நம்ம மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். என்ன, எய்த்து பேசினவங்களை நம்ம எய்த்து பேசணும்னா, இதே நம்ம எந்த நேரமா அவங்க திட்டிட்டு போட்டோம், நம்ம வாட்டுக்கு இதுல மழை பெஞ்ச மாதிரி இப்படியே உட்கார்ந்துருந்தோம்னா என்னடா வாழ்க்கை, இருக்கிறதுக்கு சாகலாம், என்னடா வாழ்க்கை, அவன் இப்படி பேசிக்கிட்டே இருக்கேன், நம்ம ஒண்ணுமே பேசாம இருக்குமேன்னு ஒரு நேரத்துல தோணாத நமக்கு? தோணும் தானே. நம்ம மனசுக்குள்ள நமக்கு டவுன் ஆகி போயிடும், மனசுக்குள்ள நமக்கு ஒரு உத்வேகம் இருக்காது. அதனாலதான் நிறைய பேரு நீ சொல்ல காட்டியுமே நான் ஃபர்ஸ்ட் சொல்லியாருன்ட்டு நல்லா பேசிடுறாங்க. அவங்க பேசுறதுக்கு முன்னாடி பேசிடுறாங்க. ஆமா. நான் இல்லைன்னா எனக்கெல்லாம் இப்ப வாழ்க்கை அதனாலதான் ரொம்ப வெறுத்து போனது. அவங்களோட நமக்கு சண்டை போட நம்மளால முடியாதுப்பா, அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், நம்மளால சண்டை போட முடியாதுன்னு அப்படியே விட்டு கொடுத்து போயிதான். என்னடா வாழ்க்கை போ அப்படிங்கிற மாதிரியே ஆகி போச்சு. இதே நானும் மற்றவங்களோட உரிமையா பேசி இதுவா அவங்க சொல்றாங்கன்னா நானும் உரிமையா பேசியிருந்தேன்னா எனக்கு வாழ்க்கை போர் அடிச்சிருக்காது. அதுதான் விஷயம். ஆனா சொல்றது என்ன சொல்றாங்க இவங்க, இதுக்கு வேணா உதாரணத்துக்கு வேணா நம்ம ஒரு தத்துவத்துக்கு வேணா சொல்லலாம், மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு வேணா சொல்லலாம். அவங்க சொன்னா என்ன, நீங்க அதெல்லாம் கண்டுக்காம போயிட்டே இருங்க, உங்க வாழ்க்கைய முன்னோக்கி போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது நமக்கு மனசுக்கு சமயத்துல ஒரு இதுவாதான் போயிடுது, மனசு டல்லா போயிடுது. ஆனா நம்ம வந்து முன்னேற்ற பாதையை பார்க்கலாம், அது ஒண்ணு விஷயம். நீ என்னை திட்டேன்னா நான் உன்னையும் திட்டி ஜெயிக்க கூடாது. நான் உன்னை விட ஒரு படி மேல வளர்ந்து ஜெயிச்சேன்னா அது உனக்கு மூச்சில் அடிச்ச மாதிரி தானே. என்ன, உன்னை விட அப்படி ஜெயிக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு எல்லாம் நமக்கு நம்ம என்ன கடவுள், மனுஷர் பிறவி தானே, கடவுள் கிடையாது. என்ன, எனக்கெல்லாம் இப்படி விட்டு கொடுத்தே மனசு அப்படியே இது மாதிரி ஆயிப்போச்சு. என்னடா அது, யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு விட்டு கொடுத்தோம்னா வாழ்க்கையே போர் அடிச்சு போயிடும்.
ஒரு மனசை இலகுன மனசு மாதிரி போயிட்டு போகுது. அப்புறம் நமக்குள்ள ஒரு தைரியமே இல்லை, கையை தூக்க கூட நமக்கு ஒரு தெம்பு இல்லாத மாதிரியே போயிடுது. நம்மளுக்குள்ளே செயல்பட கஷ்டமா இருக்கு. அதனாலதான் அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்க, இந்த இதுகள்லாம் இப்ப கஞ்சியை குடிச்சாலும் வீரமா எப்படி தெரியுதுங்க, கஞ்சியை குடிச்சாலும் நீ சொல்லிட்டியா உன்னை விட நான் 10 சொல்றேன் அப்படின்ட்டு பேசுதுங்க. என்ன கஞ்சிதான் குடிக்குதுங்க, வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் சாப்பிடல. ஏன்னா கஞ்சி ஒரு இது ஊறுகாய வச்சுக்கிட்டு தான் குடிக்குதுங்க. அதுக்கே அது எப்படி வீம்பா பேசுதுங்க, எப்படி தெரியுதுங்க. நம்ம நல்ல பண வசதி இருந்தும் பணங்காசு வசதி இருந்தும் நம்ம செத்தவங்க மாதிரி இருக்கோம், அதுக்கு வந்து அப்படி உயிர்ப்பிச்சு நிக்குதுங்க. அப்ப யார் பெற்று? நம்ம எந்த செயல் செய்யறதுனால பல வாட்டி யோசிக்கிறோம், பயந்து செய்யறோம். ஆமா, அதுக்கு விழுந்தாலும் சரி இதனாலும் சரி என்ன ஒன்னாலும் சரின்ட்டு டபக்குன்னு இருக்குது. இதுல எது சரின்னு எனக்கு தோணல. ஆனா எனக்கு சண்டைக்கு போக கூடாதுன்னு மட்டும் அது தோணுது. ஆனா நம்ம மனசு டவுன் ஆகி போயிடுது. அதை யோசிக்கணும்ல, நம்ம மனசு டவுன் ஆகி போயிடுது. நீ சொல்லுமா, நான் என்ன வேணாலும் சொன்னா கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு இருந்தா நமக்கு நம்ம மூஞ்சியில அடிக்கிற மாதிரியே இருக்குல்ல. அப்படியே என்னடா வாழ்க்கை நாயி போயிடும். அதுக்காக அந்த காலத்துல எல்லாம் பயங்கரமா சுள்ளுன்னு பேசிடுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் யாருமே விட்டு வைக்க மாட்டாங்க. பெரியவங்க சின்னவங்களையா? பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே அப்பத்தாவும் அத்தாவும் அப்படி சண்டை ஓட்டுக்குவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். யாரும் சலிச்சவங்க, யாரும் சலைச்சவங்க இல்ல, அப்படி சண்டை ஓட்டுக்குவாங்க. ஆனா 2 பேருக்குள்ளேயும் உள்ள பாசம் இருக்கும். மாமியா மருமகளுக்குள்ள ஆயா பொண்ணுன்னாக்கா அப்பதான் வந்து பரப்பாங்க. அவனோட இத்தனை பிள்ளையில வச்சு கடந்து இதுனா நாளைக்கு நான் என்னோட போறேன் அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா அப்படிம்பாங்க ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை வாயிலேருந்து வருது இல்ல. அப்ப உண்மை புரிஞ்சுதானே இருக்கு. ஆமா, உண்மை புரிஞ்சுதான் இருக்காரு. ஆனா வந்து நடந்துக்கல அப்படி. ஆமா, இத்தனை பிள்ளை இல்ல, 6-7 பிள்ளை இல்ல. நான்ல விட்டு கொடுத்து இந்த தாரணேஜ் மாதிரி விட்டு கொடுத்து ஒரு வாழ்க்கை கட்டத்துல போர் அடிச்சு போயிருது. என்னடா வாழ்க்கை போ, நம்ம என்ன பெரிய ஞானி ஆட்டமோ என்ன, நம்மளும் சராசரி மனுஷன் தானே அப்படிங்கிற மாதிரி போயிடுது. அதான் வாழ்க்கையை எப்படி என்னன்னே புரியல. என்ன மம்மி நறுக்கிருக்கீங்க? இந்த சுண்டைக்காய் நறுக்கியிருக்கேன். சுண்டைக்காய் இதுக்கு இந்த குழம்புக்கு வெங்காயம் வெள்ளைப்பூடு இதெல்லாம் நறுக்கியிருக்கேன். கத்திரிக்காய் நாளைக்கு ஏதாவது பண்ணணும். கத்திரிக்காய் வீட்டில் காய்ச்சி கத்திரிக்காயா? இல்லை வீட்டில் இவ்வளோதான் காய்ச்சிட்டு நம்ம சந்தையில் வாங்கினது. நைட்டுக்கு டின்னர் மம்மி? நைட்டுக்கு டின்னர் இது சாதம் இருக்கு. உனக்கு இது அப்பளம் வேணா பொரிச்சு தரேன். நான் தான் கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி கடையில் வாங்கிட்டு வந்து இட்லி ஒரு 5 இட்லி வாங்கி சாப்பிட்டேன். உங்களுக்கு இந்த கடை யார் சொல்லி கொடுத்தா? இந்த பக்கத்தில் உள்ளவங்க தான் சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், இட்லி சூப்பராக இருந்துச்சு. சாம்பார் இட்லி நல்லா இருந்துச்சு. ஒரு இட்லி 6 ரூபா. நல்லா இருந்துச்சு, சுட நல்லா இருந்துச்சு. தொட்டுக்கிறதெல்லாம் பரவாயில்லையா? தொட்டுக்கிறது நல்லா இருந்துச்சு. சாம்பார் நம்ம வீட்டில் வைக்கிற சாம்பார் மாதிரியே வாசமாக நல்லா இருந்துச்சு. 10க்கு எவ்வளோ மாதிரி கொடுக்கலாம்? 10க்கு 9 போட்டு கொடுக்கலாம். நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல. அப்போ அவங்க கஸ்டமரை பிடிச்சிருவாங்க. புரோட்டாவுமே பார்க்கையில ஆசையாக தான் இருந்துச்சு. அவர் போட்டிருந்தது பார்த்தா அப்படியே நல்ல உப்பி இருந்துச்சு, நல்ல புரோட்டா பார்க்க. ஆனால் நம்ம இது வாங்குற மேட்டு தானே புரோட்டா வாங்கல. ஃப்ரெண்ட்ஸ், நைட்டுக்கு சாதம் பாசிப்பயிர் குழம்பு, அப்பளம், தயிர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உள்ள. இதான் இன்னைக்கு நான் வந்து இட்லி வாங்கி சாப்பிட்டேன் கடையில். இதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் டின்னர். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.